மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து போராடும் இயக்கம் அமமுக என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார். தஞ்சை தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு தண்டாயுதபாணி இல்ல திருமண விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் பின்னடைவால் அமமுகவினர் சோர்ந்துவிட்டதாகவும் தான் முடங்கிவிட்டதாகவும் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும், தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அமமுக அல்ல என்றும், மக்கள் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயக்கம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பொதுவாக திருமண நிகழ்ச்சிகளிலே அரசியல் பேசும் வழக்கம் எனக்கு இல்லை என்றாலும் இன்றைக்கு நாட்டிலே நடப்பதை உங்கள் மூலம் நமது பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் இந்த நேரத்திலே நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தல் நடந்தது. தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெற முடியாமல் போனது. அதற்காக தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக ஓய்ந்து போகின்ற தொண்டர்களோ நிர்வாகிகளோ உள்ள இயக்கம் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது மாவட்ட கழக செயலாளர் சேகராக இருக்கட்டும், தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்த கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரெங்கசாமியாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கையிலிருந்து திருப்பத்திலிருந்து இங்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்றால் அவர்கள் அனைவரும் கொண்ட கொள்கைக்காக தங்கள் இலக்கை அடைவரை தொடர்ந்து போராடக்கூடிய ஜனநாயக போராளிகள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏதோ தேர்தலிலே நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக தினகரன் அடக்கிவிட்டார், தினகரன் ஒதுக்கிவிட்டார், இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைதியாகிவிட்டது என்றெல்லாம் வேண்டுமென்றே ஊடகங்களிலே பொய்யான தகவல்களை பரப்பியது உங்களுக்கு தெரியும். தேர்தல் நடந்த காலத்திலும் சரி, தேர்தலுக்கான ரிசல்ட் வந்த காலகட்டத்திலும் சரி, கொரோனா தாக்கம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் கிடைக்காமல் எத்தனை பேர் உயிர் பிழைக்க முடியாமல் போன அந்த காலகட்டத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக கழகத்தின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் இது போன்ற ஒரு கொடிய தருணத்திலே நாங்கள் அரசியலில் இருக்கிறோம், அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்ற அளவிற்கு உள்ள கட்சியின் பொதுச்செயலாளர் அல்ல நான் என்பது உங்களுக்கு தெரியும். மக்களுக்காக பயன்படுகின்ற இயக்கம், மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம், யாரோடும் எந்த ஒரு சமரசமும் இன்றி மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை, உண்மையான ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்களது சுவாசம் உள்ளவரை போராடுவோம் என்பதை பலமுறை நான் சொல்லியும் வேண்டுமென்றே நமது ஊடகங்கள் வாயிலாக தினகரன் ஒதுங்கிவிட்டார், தினகரன் அமைதியாகிவிட்டார், அவரை காணோம் என்றெல்லாம் சிலர் எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் உண்மையிலேயே எனக்கு சிறப்பாக இருக்கும். இவர்கள் வேண்டுமென்றே பேசுகிறார்கள், யாரிடமோ கையூட்டு பெற்றுக்கொண்டு எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் தெரியும். எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் நான் புதுவெளியில் வந்து கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் முழுமையாக அடங்கிய பிறகு அரசாங்கம் எல்லா கோயில்களுக்கும் மக்கள் செல்லலாம் என்றும், கடைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கலாம் என்றும், என் தியேட்டர்களை கூட திறந்து வைத்து 100% அதிலே பார்வையாளர் வரலாம் என்று சொன்ன பிறகுதான் நமது கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தையே நான் நடத்தினேன். யாரோ சொல்கிறார்கள்
என்பதற்காக என்றைக்கும் எதையும் செய்யக்கூடியவன் அல்ல நான் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இது போன்ற செய்திகளை கேட்டு இருக்குமோ, ஏனென்றால் ஒரு பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு கூறிக்கொள்கின்றேன், இந்த தேர்தல் வெற்றி தோல்வி டிடிவி தினகரனையோ அவரோடு பயணிக்கின்ற எந்த ஒரு நிர்வாகியோ தொண்டரையோ இன்றைக்கும் பாதித்ததில்லை. தொடர்ந்து எங்களது இலக்கை அடையும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இனிய திருமண நிகழ்ச்சியில, அதுவும் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நல்ல மனிதனின் இல்ல திருமண விழாவிலே இன்றைக்கு அவரை சாட்சியாக வைத்துக் கொண்டு இதை சொல்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணன் தண்டபாணி போல நம்மோடு பயணிக்கிற நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் பல லட்சம் பேர் இந்த இயக்கத்திலே இருக்கின்ற வரை நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். தேர்தலிலே என்ன நடந்தது, சேகர் தோற்கக்கூடிய நபரா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. காரணம், இவர்கள் தேர்தலிலே தோற்றுவிட்டார்கள், அதனால் காரணம் சொல்கிறார்கள் என்பது எதிரிகள் சொல்வார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த இயக்கம் தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக இறுதி வரை போராடுகின்ற இயக்கம். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயக போராளிகளை கொண்ட இயக்கம். ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றிருந்தால் இங்கே மேடையிலே என்னோடு இருக்கின்றவர்கள் அன்றைக்கே கடந்த ஆட்சியாளர்கள் சென்றிருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் கொள்கைக்காக போராட என்னோடு கரம் கொடுத்திருப்பவர்கள். யாரோ ஒரு சிலர் சுயநலத்திற்காக, தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்காக, அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்கிறார். ஆனால் என்னோடு பயணிக்கின்ற தொண்டர்கள் எங்களது இலக்கை அடையும் வரை தொடர்ந்து பயணிப்பார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்திருக்கலாம். அன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவு நிறுத்த அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலிருந்து நமது தொண்டர்கள் எவ்வளவு எழுச்சியோடு அங்கே வந்திருந்தார்கள். இன்றைக்கு எதிர்கட்சியான அதிமுகவிலே நடக்கின்ற கேலி கூத்துகள் உங்களுக்கு தெரியும். எப்படியா கட்சியிலே நடக்கின்ற உட்கட்சி பூசல்கள் தெரியும். அவர்கள் தலைமை கழகத்திலேயே குண்டர்களை விட்டு கட்சி தொண்டர்களை அவர்கள் தாக்கியதை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்குள் உள்ள உட்கட்சி பிரச்சனையை, அவர்கள் அங்கே அம்மா அவர்களின் நினைவிடத்திலே நடந்த பிரச்சனைகளை வேண்டுமென்றே நமது தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழி போட்டு, அதுவும் நான் தூண்டி நமது நிர்வாகிகள் ஆயுதங்களோடு வந்து தாக்கியதாக போய் புகாரெல்லாம் அவர்கள் காவல்துறையிலே அழைத்தது தெரியும். இன்றைக்கு அவர்கள் எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் காவல்துறை அவர்களுக்கு சமாதானம் செய்கின்ற விதமாக நமது வட்டக்கழக செயலாளர்கள் 4 பேரை எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கைது செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு அஞ்சுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல. காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அவர்கள் விடுதலை பட்சமாக நடந்து கொண்டால் நீதிமன்றத்தின் அவர்கள் நிச்சயம் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே காத்து கிடக்கின்ற சூழ்நிலை உருவாகக்கூடாது என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இதை கண்டு அஞ்சுகிறவர்கள் நாங்கள் அல்ல. காவல்துறை நடுநிலையோடு செயல்பட்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத எங்கள் கட்சி நிர்வாகிகளை கைது செய்வது தவறான நடவடிக்கை என்பதை அவர்களே உணர்கின்ற காலம் நிச்சயம் நீதிமன்றத்தின் மூலம் வரும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இன்றைக்கு இல்லறம் ஏற்றிருக்கின்ற மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று
சீரோடும் சிறப்போடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி.